Good evening and Assalamu alaikum. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ஜாயின் ஆகிறான்னு பார்க்க. ஓகே, நாங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, ஜாயின் ஆகிடுவாங்க. ஜாயின் ஆகட்டும். ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்க மேக்ஸிமம் லைவ் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகுங்க. லைவ் கிளாஸ் ஜாயின் ஆகலைன்னா எப்படி ரெக்கார்டிங்ஸ் தான் இது எப்படி கிளாஸ் செய்யறது இல்லையா? நிறைய பேர் அதுல டிபெண்ட் ஆயிருக்கு. மேபி இஷ்யூஸ் இருக்கலாம், அப்படியாக்கல. ஆல் ரைட், ஃபைன். சரியா, ஓகே. இன்றைக்கு நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது டாபிக் உள்ள வரும். சரியா, எதுண்டா எங்களோட ஃபார்மகாலஜியில இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். தெரியும், சுவாச பை, சுவாச தொகுதி. சரியா, இந்த பேசிஸ்ல வரக்கூடிய ஒரு மெயினான டாபிக் தான் அஸ்மா. சரியா, தமிழ்ல சொல்றேன்டா ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஸ்துமா என்ன, அந்த நோய், இன்னும் இது சம்பந்தப்பட்ட நோய், இதுதான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா, ஓகே. நான் பாடத்துக்குள்ளால போக முன்னால சரியா, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், யோசிச்சு பாருங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்ன? மூச்சு எடுக்கிறது, மூச்சு, சுவாசம், இந்த சம்பந்தமாகும். சரியா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணாலும் உண்டு, இல்லைன்னா நீங்க உங்களோட மனசுல வச்சாலும் உண்டு, சட்ல சென்ட் பண்ணாலும் உண்டு. சரியா, என்னடா நீங்க என்ன செஞ்சா உங்களோட இந்த மூச்சு எடுக்கிறது கூடுது? என்ன செஞ்சா கூடுது? ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, என்ன செஞ்சா மூச்சு எடுக்கிறது கூடுது? என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல? ம்? நீங்க மூச்சு எடுக்கிறது எப்படி? யோசிச்சு யோசிச்சு மூச்சு எடுக்கிறீங்களா? ஆ, நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா மூச்சு எடுக்கிறது, தெரியாம செய்றீங்களா? மீன்ஸ் வாலண்டரியோ இன்வாலண்டரி? வேலை செய்யும் போது. ஓகே, வெரி குட். அந்த டைம்ல உண்மையிலே மூச்சு கூடயா வாங்க. சரியா, ஓகே. அடுத்து நீங்க, ஓகே, வாலண்டரி. வாலண்டரிண்டா நீங்களா நினைச்சு செய்யறது. இன்வாலண்டரிண்டா நீங்க நினைக்காம செய்யறது. இப்ப நீங்க நல்லா படுத்து தூங்குறீங்க, அந்த டைம்ல நீங்க நினைவு வச்சு ஆனா இவ்வளவு மூச்சு எடுக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு 15 ரெஸ்பிரேஷன் சைக்கிள் போகணும், அப்படி என்னவாலும் யோசிக்கிறீங்களா? இல்ல, இல்லையா? உங்க பாட்டுக்கு நீங்க தூக்கம், மூச்சு தானா அது நடக்குது இல்லையா? இப்ப நீங்க ஒரு கவலையில இருப்பீங்க, அந்த டைம்ல மூச்சு எடுக்கிறது வாலண்டரியாக இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், மூச்சு எடுக்க மறந்துட்டா அவ்வளவுதான், போயிட்டு சேர்ந்துடலாம். சரியா, விளங்குதா? அப்ப நாங்க மூச்சு எடுக்கிறான்னு சொல்றது, மூச்சு இந்த விஷயம் இன்வாலண்டரியான ஒரு விஷயம். சரியா, ஓகே. இன்னும் இது மாதிரி எனக்கு நிறைய கேள்வி இது சம்பந்தமா கேட்டு போலாம். விளங்குதா? நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ரெஸ்பிரேஷன் நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸசைஸ் செஞ்சா கூடுது, நார்மலா ரெஸ்ட்ல இருந்தா குறையுது. ஆனா ஆல் ஓவர் ஆல் மூச்செடுக்கிறது, இந்த ரெஸ்பிரேஷன் கேட்டா, நீங்க வாலண்டரியா இன்வாலண்டரியாட்டு கேட்டா கட்டாயம் அது என்னவாக இருக்கும்? அது கட்டாயம் இன்வாலண்டரி. சரியா, நாங்க ரெஸ்பிரேஷனை சொல்றது ஒரு இன்வாலண்டரியான ஒரு ப்ராசஸ், ஒரு இன்வாலண்டரியான ஒரு செயல்பாடு, ஒரு ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன்ன்றது. சரியா, நாங்க இந்த நேரம் நினைச்சு நினைச்சு படுக்கிற நேரம் கம்ப்ளீட்டா நாங்க மறந்துடுவோம் மூச்சு எடுக்கிறதுக்கு.
அப்படி இல்லையே, இன்வாலண்டரியாக இருந்தா வாலண்டரியாக இருந்தா. இப்ப நீங்க நடக்கிறது நீங்களா நினைச்சதான் நடக்கலாம். சரியா? இல்ல நீங்க நடக்கலன்னா அது நடக்க இயலாது. அதுக்காக நீங்க மூச்சு எடுக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட மூச்சு எடுக்காம நிப்பட்டேலுமா? ஏல. விளங்குதா? நீங்க கைய மூவ்மெண்ட் பண்றது நீங்க நினைச்சா நீங்க மூவ்மெண்ட் பண்ணாதான் பண்ணலாம். இல்லாட்டி அது தானா மூவ்மெண்ட் ஆகுமா? இல்ல. ஆனா மூச்சு எடுக்கிறது அது இன்வாலன்ட்ரி, தானா நடக்கிற ஒரு விஷயம். சரியா? இது பெரிய ஒரு ஏரியா, உண்மையிலே பெரிய ஒரு ஏரியா. எங்களுக்கு இந்த பார்மசி இந்த சைடு எடுக்கிற நேரம் அந்த அளவு இன் டீடைல் டீப்பாக நாங்க பார்க்க போறது இல்ல. சரியா? மெயினா பிசியாலஜி, anatomy. சரியா? இந்த பார்ட் நாங்க இதுல பெரிய அளவு செய்ய மாட்டோம். அதுக்காக அது வார இல்லன்னு மீனிங் இல்ல. சரியா? இப்போதைக்கு நான் இன்றைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், anatomy physiology பார்ட்டை எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஆனா அதை விடவும் சில பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. சரியா? பாஸ் பேப்பர்ஸ் என்ன தேவைப்படுது. அதுக்காக கம்ப்ளீட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் anatomy physiology-யும் செய்யலாம். சரியா? செய்யக்கூடிய அளவுக்கு இங்க டைம் பீரியட் இல்ல. சரி, அதால நாங்க செய்ய போறது என்ன மாதிரி மெயினா தேவையான பார்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு போக போறோம். சரியா? ஓகே, மெயினா நான் சில anatomy அண்ட் தென் physiology பார்ட் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, இது தொடங்க முன்னால இன்னொரு விஷயம் கேட்டு போலாம். இது கண்டிக்கிறீங்களா? இது மாதிரி எத்தனை டிசைன்ல பார்த்திருக்குது? உங்களோட வீட்ல யார் யார் யூஸ் பண்றாங்க? இதுக்கு என்ன பேரு செல்லும்? இன்ஹேலர் டிவைசஸ். சரியா? இந்த வீசிங் இருக்கிற ஆட்கள் அவங்க கட்டாயம் இதை போற இடமெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? சரியா? இதை பத்தி ஒரு இது ஒன்று இருக்கும். ஓகே, நாங்க முதலாவது anatomy physiology இதை கொஞ்சம் பார்க்கணும். சரியா? இது உண்மையிலே இன் டீட்டெயிலா பார்க்கலுமாக இருந்தா நல்லம். ஆனா எங்களுக்குரிய டைம் நாங்க ஒரு அளவுக்கு ஒரு ஷெடியூல் ஒன்று பண்ணிட்டு தான் போறோம். ஒரு டைம் பீரியட்ல கோர்ஸ் முடிக்கணும் என்ற ஐடியாவில். அந்த பேசிஸ்ல எங்களுக்கு இது anatomy physiology பார்ட்ட பெரிய அளவு செய்யக்கூடிய இது இல்ல. சரியா? அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்லும், இன்னும் இது நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அஸ்மாண்ட் நோட்ஸ். சரியா? ஆனா கம்ப்ளீட் இல்ல, இன்னும் 69 காட்டு. 69ல இதை விட ரெடியூஸ் ஆகும். சரியா? அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு இதை பிரசன்டேஷனை தாரேன். நான் இன்றைக்கும் ஷேர் பண்ணல. அப்படி நான் தேவைப்பட்டா பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணேன். சரியா? தேவைப்பட்டால் இன்க்ளூட் பண்றேன். சரியா? ஓகே, anatomy ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல anatomy நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. சரி, இந்த anatomy physiology படிக்கிறதுக்கு நீங்க உங்களை யோசிச்சு பார்த்தாலே ஓகே. விளங்குதா? anatomy எடுத்தா என்ன? அது அமைப்பு, அதான் anatomy. சரியா? அந்த பேசிஸ்ல பாருங்க, மூச்சு எடுக்கிறன்றா இங்க இருந்து தொடங்கும் nostril, மூக்கு துவாரத்துல இருந்து, தென் நேசல் கேவிட்டி அண்ட் தென் pharynx ரெண்டுக்கும் பொதுவான இடம். எதுக்கு? சமிபாட்டு தொகுதி அண்ட் தென் சுவாச தொகுதி ரெண்டுக்கும் பொதுவான இடம். தென் larynx அண்ட் தி trachea, primary bronchis and then bronchioles and then lungs. சரியா? இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல என்ன இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல பார்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா இதான் இருக்கிறது. சரியா? இது எங்களுக்கு ரெண்டா டிவைட் பண்ணலாம். இந்த anatomical பேசிஸ்ல பார்த்தோம்னா இது எங்களுக்கு ரெண்டா டிவைட் பண்ண இயலும். என்ன? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரியா? இது டிரெக்டா ஒரு இயர் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எனக்கு ஞாபகத்திடமா இருக்கு. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பக்ஸுக்கு இன்க்ளூட் ஆகுறது எது எதுன்னு கேட்டு 5 இது கொடுத்துருக்கு ஸ்டெப். ஸோ தட் நீங்க அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு இன்க்ளூட் ஆகக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன விஷயம் தெரியும். சரியா? பாருங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு வரக்கூடியது என்ன? நேசல் கேவிட்டி, தென் pharynx அண்ட் larynx. ஃப்ரம் ஹியர், ஃப்ரம் ட்ரக்கியால இருந்து நாங்க லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சரியா? ட்ரக்கியா, பிரைமரி பிராங்கி அண்ட் தென் லங்ஸ், அல்வியோலைஸ் எல்லாமே எதுக்கு வரும்? லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு வரும். சரியா? சோ இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சு வைக்கணும் கட்டாயம். விளங்குதா? சரியா? ஓகே, இதிட நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களால் ஏழுமாக இருந்தா ஃபரிங்ஸ்ண்டா என்ன, ஃபரிங்ஸ்ட ஃபங்க்ஷன் என்ன, லரிங்ஸ்ண்டா என்ன, லரிங்ஸ்ட ஃபங்க்ஷன் என்ன, பெரிய கற்று எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல
அப்படி சரி தெரியுமாக இருந்தா நீங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கொண்டாலும் நல்ல. சரியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. பெருசா கட்டுக்கட்டா போட தேவையுண்டு இல்ல. ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்கன்னா நல்லது. சரியா? ஓகே. அண்ட் தென் லங்ஸ். சரியா? நாங்க மெயினா சுவாச தொகுதி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்தோம்னு சொன்னா எதை பார்க்க போறோம்? எதை பார்க்க போறோம்? சுவாச பைகள், லங்ஸ். அவங்கதான் மெயினான இடம் சொல்லுவாங்களே, நுரையீரல தண்ணி நிறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அது, இவங்களுக்கு இது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா? அண்ட் அந்த சம்பந்தப்பட்ட நோய் தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறது. அதுல ஃபேமஸான நோய் தான் என்ன? அஸ்மா, ஆஸ்துமா அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே. லங்ஸ் எடுத்தா எத்தனை லங்ஸ் இருக்குது? எத்தனை லங்ஸ் இருக்குது? உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் எத்தனை லங்ஸ் இருக்குது? ரெண்டு லங்ஸ் இருக்குது. லெஃப்ட் லங் அண்ட் தென் ரைட் லங்ஸ். இந்த மாதிரியாக ரெண்டு சுவாச பைகள் இருக்குது. எங்க இருக்குது? நெஞ்சரை குழி. நெஞ்சரை குழிக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? abdominal cavity and then thoracic cavity. thoracic cavity ல இருக்கிறது. சரியா? The lungs composed of the bronchi and smaller air passages, alveoli, connective tissues, blood vessels, lymph vessels and nerves. சரியா? இதுகிட்ட ஒரு பிக்சர் ஒன்று தரலாம், கொஞ்சம் அப்படியே இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே. கொஞ்சம் அப்படியே இருங்க. ஓகே. சரியா? இதுல ஒரு பிக்சர் ஒன்று இருந்தா நான் அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இதுட லங்ஸ், உங்களுக்கு இதை பார்க்கலாம். லங்ஸ்டா இது பாருங்க. சரி, இது இருக்குது. சரியா? இது இதான் அல்வியோலாய். எங்களோட மெயினா இவங்க எல்லாம் சரியா வேலை செஞ்சா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? உயிர் வாழலாம். கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பி ஆக்சிஜனை உள்ளு கொண்டு வருது. இதுல மெயினான வேலை செய்யுது. சோ நாங்க லங்ஸ் எடுத்தோம் சொன்னா, இன்டீரியர் ஆஃப் த லங்ஸ், இந்த லங்ஸ் எடுத்தா அங்க என்ன இருக்க போகுது? மெயினா ப்ராங்கி. ப்ராங்கின்னா உங்களுக்கு தெரியும் என்ன? இது. சரியா? இது ட்ரக்கியா அண்ட் தென் இது பிரைமரி ப்ராங்கி அண்ட் தென் இவங்க சின்ன ப்ராங்கியோல், சுவாச சுவாச குழாய்கள். சரியா? அதான் சொல்றது. அந்த இது இருக்கு ப்ராங்கி. ப்ராங்கி என்னென்னத்தை வச்சிருக்குதுன்னா, ஸ்மாலர் ஏர் பேசேஜஸ். இந்த சின்ன சின்ன ஏர் பேசேஜஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்க சொல்றது ஸ்மால் ஏர் பேசேஜ். அண்ட் தென் அல்வியோலாய். உங்களுக்கு ஞாபகமோ தெரியா, இதுதான் நாங்க அல்வியோலாய் என்று சொல்றோம். இது ஒரு அல்வியோலாய், இது ஒரு அல்வியோலாய், இது ஒரு அல்வியோலாய். சரியா? தென் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது இந்த இடத்துல. பிளட் வெசல்ஸ் பாருங்க, கேபிலரிஸ், லிம்ப் வெசல்ஸ், நர்வ், இது எல்லாமே இருக்குது. சரியா? அடுத்த விஷயம், நாங்க லங்ஸ் எடுத்தோம் சொன்னா அதுல என்ன இருக்குது? லெஃப்ட் லங்ல 2 லோப்ஸும் அண்ட் தென் ரைட் லங்ஸ்ல 3 லோப்ஸும் இருக்குது. சரியா? அந்த பிக்சரையும் உங்களுக்கு காட்டணும். இந்த இதெல்லாம் நான் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிற நோட்ஸ் பார்ட். சரியா? இதை இப்படியே போட இயல, அதான் பிரச்சனை. என்னண்டா இதுல நோட்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்குது. அதெல்லாம் சமரி பண்ணி பண்ணி எடுக்கிற நேரம் ஒரு நேரமா இது. உங்களுக்கு தேவைண்டா இது பார்க்கலாம். சரியா? அந்த அளவுக்கு
இது வராது. சரியா, நாங்க இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வைக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. லெஃப்ட் லங்ஸ் எடுத்தோம் சொன்னா எத்தனை லாப்ஸ் இருக்குது? லாப்ஸ் என்ன? ஆ இதை உங்களுக்கு பார்த்ததுமே விளங்கும். இதான் லாப்ஸ்ன்றது. பாருங்க, இது இது பாருங்க. இது ஒரு லாப், இது ஒரு லாப், இது ஒரு லாப், இதுல ஒரு லாப் அண்ட் தென் இது ரெண்டாவது லாப். சரியா, இங்க சொல்றாங்க பாருங்க, அந்த விஷயமும் தெரியணும். ஏண்டா அதுவும் டிரெக்டா ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல எத்தனை லாப்ஸ் விஷயத்தை கேட்டிருக்காங்க. சரி, அப்ப நீங்க கிளியரா தெரியணும். லெஃப்ட் லங்ஸ் எடுத்தோம் சொன்னா 2 lobes அண்ட் தென் ரைட் லங்ஸ் எடுத்தோம் சொன்னா 3 lobes இருக்குது. இது வந்து லெஃப்ட், அதனாலதான் 2 lobes இருக்குது. ரைட் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க 3 lobes இருக்குது. சரியா, அது ஒரு 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 anatomical விஷயம். சரி, அது டிரெக்டா கேள்வியில வந்திருக்கிறதால கட்டாயம் தெரியணும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், நாங்க இதை பத்தி படிக்கிறேன்டா. நோயை படிக்க முன்னால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்ற விஷயம் தெரியணுமே. இல்லாம நாங்க நோயை படிச்சு வேலை இருக்கா? இல்ல. விளங்குதா? இதுல ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்டா என்ன? சரியா, அதை பத்தி தான் படிக்க போறோம். ரெஸ்பிரேஷன்டா என்ன? நீங்க நான் மூச்சு எடுக்கிறது. எனக்கு தெரியும் சில பேர் சின்ன பிள்ளை காலத்தாலும் தெரியும், இந்த இது ஹார்ட் பீட்டையும் ரெஸ்பிரேஷனையும் குழப்பிக்குவாங்க. ஹார்ட் பீட் தான் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72. சரியா, நாங்க ரெஸ்பிரேஷன் எடுத்தோம் சொன்னா ஒரு நிமிஷத்துக்கு 12ல இருந்து 15 சைக்கிள்ஸ் வந்து நடக்கும். சரியா, ஒரு நிமிஷத்துக்கு சைக்கிள்ஸ்னா உள்மூச்சு, வெளிமூச்சு, ஒரு போஸ், இதெல்லாம் நாங்க சேர்த்து சொல்றது ஒரு சைக்கிள் ஆஃப் தி ரெஸ்பிரேஷன். ஒரு சைக்கிள். சரியா, இதெல்லாம் மூணையும் சேர்த்து சொல்றதுதான் ஒரு சைக்கிள். சரியா, அப்ப இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை சைக்கிள் நடக்குது. 12ல இருந்து ஒரு 15 மட்டும் அல்லவா, இந்த அளவுக்கு இந்த சைக்கிள்ஸ் நடக்குது. ரெஸ்பிரேஷன் சைக்கிள் நடக்குது. சரியா, இதால என்ன நடக்குது? ரெஸ்பிரேஷனால எங்களுக்கு என்ன நடக்குது? என்ன நலவு? ரெஸ்பிரேஷனே நடக்கணும். ரெஸ்பிரேஷன் நடக்காமட்டா என்னவாலும் பிரச்சனை இருக்கா? யோசிச்சு பாருங்க, உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. ரெஸ்பிரேஷனே நடக்கணும், சிம்பிளா. இதுக்கெல்லாம் மிச்சம் டைம் எடுக்கக்கூடாது. ரெஸ்பிரேஷன் ஏன் நடக்கணும்? ரெஸ்பிரேஷன் நடந்தா தான் என்ன நடக்கும்? எங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அனுப்பப்பட்டு எனர்ஜி ப்ரொடியூசர் என்றதை விட மெயின். ஓகே, அதுவும் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதே. மெயினான விஷயம் என்னன்னா எங்களோட இது சில கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்குறது. சரியா, அப்ப அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு எடுக்கிற நேரம் வரப்போறது என்னென்ன வேலை? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், போஸ். சரியா, அதை பத்தி நீங்க தேவைப்பட்டா இன் டீட்டெயிலா பார்க்க இயலும். ரெஸ்பிரேட்டரி இதெல்லாம் இந்த பிக்சர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, தேவைப்பட்ட மாதிரி பார்க்கலும். ஓகே, இப்போ அனாட்டமி பிசியாலஜி பார்ட்டை நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திருக்கோம். சரியா, இப்போ நாங்கள் டிரெக்டா என்னத்துக்குள்ள போக போறோம்? பாடத்துக்குள்ள போக போறோம். இப்போ ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமாக எடுத்தோம் சொன்னா அஸ்துமா மட்டும் இல்லை நோய். டிஸ்னியா, சிஓபிடி, இந்த மாதிரி எத்தனையோ டிசீஸ் கண்டிஷன் இருக்குது. சரியா, ஆனா மெயினா நாங்க படிக்க போறது வந்து அஸ்மா. ஏன்தான் அஸ்மாவை பேஸ் பண்ணி தான் என்ன உங்களோட பாஸ் பேப்பர்ல நிறைய கேள்வி வந்திருக்கு. விலகுதா? அதுக்காக அஸ்மால மட்டும்தான் மனசுக்கு நோய் வருமானு கேட்டா அப்படி இல்லை. ஏகப்பட்ட நோய் வருது ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்டதுல, இல்லையா? எத்தனையோ நோய் வருது. அதுல ஃபேமஸான ஒரு விஷயம் தான் அஸ்மா. சரியா, வீசி. ஓகே, நீங்க யோசிங்க, அஸ்மாண்டா என்ன? அஸ்மாண்டா என்ன? அஸ்மாண்டா ஆஸ்துமாண்டா என்னத்துக்கு நாங்க ஆஸ்துமாண்டு சொல்றேன்? ஆ? யோசிச்சு பாருங்க, ஆஸ்துமாண்டு சொன்னா என்னன்ற விஷயம். ஆ? ஆஸ்துமாண்டா என்ன?
ம்? ஆஸ்துமாண்டா என்ன? ம்? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? ஆஸ்துமாண்டிஸ்னா இன்னதான் நோய், இதுதான் விஷயம், இதுக்குத்தான் நாங்க ஆஸ்துமாண்டு செல்லுவோம் அப்படின்ட்டு செல்ற என்னவால் ஒன்று ஐடியா ஒன்று இருக்குமே. எனக்கு தெரிஞ்சு இந்த சில பேருக்கு வந்து இந்த நோய்க்கு ரெண்டு தெரியும், அதுக்கு எப்படி செல்றன்ற விஷயம் தெரியாம இருக்கு. இல்லையா? ஆஸ்துமாண்டா என்ன? ஆ? ஆஸ்துமாண்டா என்ன? சொல்லுங்க. ஆ, ஓகே. ஆஸ்துமாண்டிஸ்னா நீங்க தந்திருக்கிற ஆன்சர் என்ன? சுவாசிக்க கடினமா இருக்கிறது. ஓகே, சுவாசிக்க மூச்சு எடுக்க கஷ்டம். ஓகே, அது ஒரு விஷயம். உண்மையில மூச்சு எடுக்க இயலா, தடமாறுற ஆட்கள், இந்த இழப்புற்ற ஆட்கள், சரியா, இவங்களைத்தான் நாங்க மெயினா என்னன்னு சொல்ற ஆஸ்துமான்னு சொல்லி சொல்றது. சரியா? இதுல பாருங்க. ஆனா நாங்க அது எங்கிட்ட விளக்கம் விலங்கு மொழிக்கு நாங்க அஸ்துமாண்டா இன்னும் சொல்லி முடிக்கலாம். சரியா? இப்ப நாங்க அஸ்துமாண்டு சொன்னா அதோட இப்போது எல்லாமே நீங்க அவ்வளவு சொல்றது ஓகே. அது மட்டும் இல்ல, இதுல சொல்லிக்கிற இந்த சிம்டம்ஸ் வருமாக இருந்தா அது ஒரு ஆஸ்மா. சரியா? எப்படி சொல்ற வீஸ், வெளில மூச்செடுக்கல வீஸ், அந்த ஹத்தி போடுறோன்னு சொல்ல இந்த ஹான்னு ஒரு எடுப்பாங்க. சரியா? அடுத்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரேத், அதுவும் ஒரு மூச்செடு கஷ்டமான விஷயம். நெஞ்செல்லாம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி, செஸ்ட் டைட்னட் ஆறுது, நல்லா கொஃப் ஆறுது, இருமுறது. சரியா? இதெல்லாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிக்காட்டப்பட்டுமாக இருந்தா அவங்களுக்கு என்ன அஸ்மா. சரியா? சரியா? இந்த அஸ்மாவை எடுத்தாண்டு சொன்னா இது எப்படி வருது, எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கா, இல்லாட்டி நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு ரூட் எடுத்தோன்னா அவங்களோட உமாக்கு இருக்கும், அவங்க பேரண்ட்டுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைல இருக்கும், அப்படி தொடர்ந்து போற மாதிரி இருக்கும். சரியா? அதாவது சில பேர் பரம்பரையாகவே வரக்கூடிய ஒரு நோய், வரக்கூடிய ஒரு விஷயம் அஸ்துமாவாக இருக்கு. சரியா? இல்ல, இது எப்படி சொன்னா உண்மையிலே இந்த இப்படி ஒரு தன்மை எப்படி வருதுன்னு சொன்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த நோய்க்கிற ஆட்கள்ட்ட வந்து ஹைப்பர் ஹைப்பர் ரியாக்டிவாக இருக்கு. சரியா? ஏஆவே இன்ஃப்ளமேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஏஆவே ஹைப்பர் ரியாக்டிவிட்டி ஓ bronchial ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ். இவங்களமாய் ஆட்கள்ட்ட சுவாச தொகுதி எடுத்தேன்னா குயிக்கா ரியாக்ட் பண்ற மாதிரி, சின்னதா ஒரு டஸ்ட் போனாலும் அவங்களோட சுவாச தொகுதி என்ன செய்யும், இது பண்ணும். நீங்க கண்ட்ரிக்கோ தெரியா இல்லையா, நான்டா கண்ட்ரிக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தாங்க, படிக்கிற நேரம் ஓ லெவல் ஓ லெவல் மட்டுக்கும். அந்த கேர்ளுக்கு எந்த லெவல்ஸ்னா கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணலாம், கிளீன் பண்ணா இது போய்த்து தும்மல் போய்த்து ஒரு மாதிரி வீசா. சரியா? இன்னும் சில பேருக்கு இங்க ஃபேன் போடலாம், போட்டா என்ன செய்யலாம், உடனே அவங்களுக்கு தும்மல் இந்த அஸ்மா, இந்த வீசிங் கண்டிஷன் வந்து காட்டப்படுது. சரியா? இதுக்கு நாங்க சொல்ற வந்து குயிக்கா ரெஸ்பான்ஸ் காட்டுது. அவங்களோட சுவாச தொகுதி இருக்கு இல்லையா, அந்த சின்னதா வந்த அலர்ஜனை கூட குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ கொடுக்குது. சரியா? அப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ கொடுக்கறதால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் நிலைமை வருகிறது. சரியா? இந்த மாதிரில அவங்களுக்கு என்ன ஒரு நோய், ஒரு நோய்க்கான இது வந்து காட்டப்படுறது. சரியா? உம் அப்ப என்ன சொல்றேன், இன்னொரு ஃப்ரெண்ட் உண்டு, அவங்களுக்கு வந்து இதான் பிசி. அவ எப்படி சொல்லுன்றா, நக்களுக்கு சொல்லுவாங்க இப்படி நீ எங்கட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகிக்கிறது, குயிக்கா ரெஸ்பான்ஸ் காட்டுமே, சின்னதா ஒரு இது போனாலும் காட்டுமே அப்படின்னு நக்களுக்கு சொல்றது என்ன. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த டிசீஸ் கண்டிஷன். சரியா? ரெஸ்பான்சிவ்னா கூட என்ன, ரெஸ்பான்சிவ்னஸ் கூட, அந்த சுவாச தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரெஸ்பான்ஸ் காட்டுற கூடியாக இருக்கும். சரியா? இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா காலப்போக்குல இந்த இன்ஃப்ளமேஷனால எப்படி அது நரவாகுது, எப்படி இந்த யாவே நரவாகுது. சரியா? இப்படி இருக்க வேண்டிய யாவே இப்படி ஆகுது. எப்படி ஆகுது?
அஹ், இந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வரதால தான் இப்படியான ஒரு பிரச்சனை வருது. சரியா? சோ இப்படி வீங்குறதால சுவாசிக்கக்கூடிய அந்த காத்து இருக்கு இல்லையா, அது என்ன போக கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்படி இதால வீங்குறதால அது போக கஷ்டமாக இருக்கும். சோ தட் இதால என்ன நடக்குதுண்டா, என்ன மூச்செடுக்க கஷ்டமாக மாறும். சரியா? உம் ஓகே. அதான் asthma என்று சொன்னா. asthma is recurrent disease with acute exacerbation interest with symptom-free periods. நான் இது only சொன்னேன். சரியா? In simple terms, asthma can be defined as a syndrome where there is recurrent reversible of uh, obstruction to the airways. சரியா? இதால என்ன மூச்சு எடுக்கிற அந்த மூச்சு இதாக்கக்கூடிய அந்த ப்ரொசஸுக்கு ஒரு இதுண்டு இல்லாம போய்த்திரும். சரியா? என்ன ஓகே. சரியா? அஸ்மாண்டா என்னன்ற விஷயம் விளங்கெடுத்து முடிஞ்சு. சரியா? அடுத்தது நாங்க பார்க்க போற பெத்தோபிசியலாஜி ஆஃப் அஸ்மா. சரியா? ஓகே, இதை பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரியா? இப்ப நாங்க என்ன முதலாவது அனடோமி பிசியோலஜியை பத்தி ஓரளவு பார்த்தோம். அடுத்தது அஸ்மாடிசன்னா என்ன, எப்படி வருது அப்படின்னு நாங்க பார்த்தோம். சரியா? உங்களுக்கு விளங்கிருக்கும். சிம்பிளா சொல்றேன்னா இந்த சிம்டம்ஸ். இப்ப நாங்க இது எல்லாம் இவ்வளவு விளக்கமா படிக்கிறேன். சில பேர் படிச்சு முடிஞ்சு என்ன படிச்சோம்ன்ற விஷயமே மறந்துடும். அஸ்மான்னு கேட்டா தலைப்பிலேருந்து யோசிப்பாங்க. யோசிச்சு போட்டு ஓரளவுக்கு தெரிஞ்ச என்ன வீசிங் வீசிங்க மட்டும் சொல்லுவாங்க. சரியா? அப்படி இல்லாம உங்களை நீங்க லைவா வச்சு இதை படிங்க. அப்படின்னா கொஞ்சம் ஒரு தெளிவா. சரியா? இவ்வளவு நீங்க வீசிங்கோட மட்டும் இருந்தீங்கண்டா, மூச்செடுக்கிற சிரமம் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இதை அடுத்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட மைண்டுக்கு. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரேத், மூச்செடுக்கிற கஷ்டம். அடுத்து நெஞ்சு டைட் பண்ற மாதிரியான விஷயம், கஃப் அண்டா இருமல். சரியா? கஃப் வாருது, இந்த இது எல்லாம் அஸ்மாவுக்கான சிம்டம்ஸ். சரியா? அடுத்த விஷயம் நீங்க விளங்கெடுக்க வேண்டியது, அஸ்மா எப்படி வருது. இது இன்ஹெரிட்டன்டா வரையிடும், பரம்பரை பரம்பரையா வரலாம். இது உண்மையா சில போய் ரெஸ்பான்சிவ்னா கூட அவங்கட சின்ன ஒரு எலர்ஜனுக்கு கூட குயிக்கா இது காட்டுது. ஆல் டுகெதர் இவென்ச்சுவல் என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன நடக்குது, அந்த ஏவே நெரோ ஆகுது. சரியா? இது நெரோ ஆகுது. நெரோ ஆகினா என்ன நடக்கும்? நெரோ ஆகினா என்ன பிரச்சனை? நரவாகினாலும் காத்து போய்த்து வரலாம் இல்லையா? என்ன பிரச்சனை ஆகும் நரவாகினா? ஏர்வேஸ் நரவாகினா என்ன பிரச்சனை? நரோ ஆகினா அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சரியாக நடக்காது. சரியா? சும்மா ஓரளவுக்கு நடக்கும், சரியாக இஃபெக்டிவாக நடக்காது. அதாலதான் அவங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுல கஷ்டமே வருது. சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது பத்தோபிசியாலஜி, நோயியல். அஸ்மாண்டு நோய் எப்படி வருது, அஸ்மாண்டு நாங்க எப்ப அதை இது செல்ல போறோம் அப்படின்ற விஷயம். சரியா? தான் நான் சொல்றது பத்தோபிசியாலஜி ஆஃப் அஸ்மா. சரியா? நோயியல் அப்படின்ற விஷயம். சரியா? ஓகே. இதையும் நானே மஸ்டா சரி வரேன். நீங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இதை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க. பத்தோபிசியாலஜி ஆஃப் அஸ்மா ரீட் பண்ணுங்க.
ரீட் பண்ணுங்க என்ன மாதிரி. அறவே நல்ல ஒரு சான்ஸ் தந்தீங்க மத்தவங்க இல்லையா? யாரும் சொன்னாலும் உங்களுக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிக்கலும். இதால என்ன லாபம்னா உங்களுக்கு ப்ராக்டிகலுக்கு எல்லாம் பைபாக்கு போறதுன்னு உங்களுக்கு ஈஸியா போய்த்திரும். சரி, இதை நீங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி நல்லா பேசி கழிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரியா? ஓகே, பேத்தோபிசியாலஜி ஆஃப் அஸ்மா எடுத்தா நம்ம வாசிக்கிற விஷயத்த தெளிவா விளங்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் தாரேன். பாருங்க, exposure of genetically disposed individuals to allergens which cause activation of Th2 lymphocytes and cytokine generation which promote differentiation and activation of eosinophils, IgE production and release, the expression of IgE receptors on mast cell and eosinophils. சரியா? இதுல என்ன செல்றன்னு உங்களுக்கு விளங்குதா? இது என்ன நோய், இது எப்படி நோய்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்குதா? ம், விளங்குதா? பத்தோபிசியாலஜி என்னன்ற விஷயம் விளங்குதா? சரியா? இந்த முதலாவது சொல்றது என்ன, எக்ஸ்போஷர் ஆஃப் ஜெனட்டிக்கலி டிஸ்பாஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்னா இது பொதுவாக பரம்பரையால பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நோய். சரியா? சில பேருக்கு வித்தியாசமா ரேரா வரும். இந்த மாதிரியான ஆட்கள்ல ஒரு சின்ன ஒரு அலர்ஜன் போற நேரமும் என்னத்தை ஆக்டிவேட் பண்ணுதான், TH2 லிம்போசைட்ஸ் தென் சைட்டோகைன் ஜெனரேஷனை ப்ரொமோட் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணப்படுது. சரியா? இந்த மாதிரியான ஆட்கள்ல அவங்களோட பாடிக்குள்ள குயிக்கா இப்படி ஒரு இது காட்டப்படுது. சரியா? TH2 லிம்போசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது, சைட்டோகைன் ஜெனரேஷன் நடக்குது. சரியா? இதால என்ன இதான் வந்து பத்தோபிசியாலஜி. விளங்க, இதான் பத்தோபிசியாலஜி. எப்படி இது நோய் வருது, என்ன காரணம் என்றுதான் முதலாவது விஷயம் இதுல சந்தேகிறது. சரியா? இந்த மாதிரியான ஆட்கள் எலஜன் ஒன்று இது பண்ணா TH2 லிம்போசைட் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது. ஸோ தட் சைட்டோகைன் ஜெனரேஷன் வருது. அதால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கீழே என்ன செய்யப்பட்டிருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. முதலாவது விஷயம், டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் இயோசினோஃபில்ஸ். இயோசினோஃபில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது. சரியா? ரெண்டாவது வந்து IgE ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ். சரியா? அடுத்த விஷயம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிசெப்டர்ஸ் ஆன் மாஸ்ட் செல்ஸ் அண்ட் eosinophils. சரியா? அது அடுத்த விஷயம். சரியா? போக போக இதை வந்து ஒரு 2 முறை ரீட் பண்ணுங்க ஸ்லைடு, அழகா விளங்குங்க. ஓகே, பத்தோபிசியாலஜில அடுத்த முக்கியமான விஷயம். ஓகே, இதுவும் சொல்லிக்கிறது என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி நாங்க அஸ்மான்னு சொல்றது, bronchial ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ட் ஆகுறது, எப்படி நரவ் ஆகுறன்ற விஷயம். சரியா? bronchial ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன். அடுத்தது bronchial wall thickening due to edema and cellular infiltration, obstruction of airways with abnormally. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா ஒப்ஸ்ட்ரக்ட் ஆகுறது. சரி, அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சிங் வந்து சரியா நடக்க இல்லாம ஒரு தடை பொருள் மாதிரி ஒரு பிளாக் பண்ணப்பட்ட மாய் வந்து சேருது. என்ன, இங்க இருக்கக்கூடிய திக் சிக்ரேஷன் மியூக்கஸ். சரியா? அது இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும், எனக்கும் இருக்கணும். அளவோட இருந்தா ஓகே. அந்த மியூக்கஸ்ட அளவு கூடுமாக இருந்தா என்ன நடக்கும், ஒப்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். சரியா? ஒப்ஸ்ட்ரக்ஷன் வரத்தால ஒப்ஸ்ட்ரக்ஷன் இதால வருதுன்னு சொன்னா இந்த மாதிரியான திக் சிக்ரீஷன்ஸ் ரீசனால தான் இந்த மாதிரியான ஒப்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஓகே, இந்த பத்தோபிசியாலஜியில சம்பந்தப்படக்கூடிய இந்த நோயில மேல சம்பந்தப்படக்கூடிய செல்ஸை வேற லிஸ்ட் அவுட் பண்ணிக்குது.
மீடியேட்டர்ஸ் தொடங்குற ஆட்கள், இந்த விஷயங்கள். சரியா? அதான் மீடியேட்டர்ஸ். தென் இஃபெக்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம். சரியா? நீங்க தந்திர செல்ஸ் எல்லாம் படமாக்கணும் கேட்டா கட்டாயம் இல்லை. இஃபெக்ட்ஸ், மீடியேட்டர்ஸ், இதெல்லாம் பாடமாக்கணும் கேட்டா அப்படி இல்லை. தேவையானதை நீங்க தெரிஞ்சுக்கொண்டா போதும். ஓகே, அதை நீங்க ஓரளவுக்கு பாருங்க. பாடமாக்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. சரியா? ஓகே, அடுத்து ட்ரிகர்ஸ். இந்த அஸ்மாவை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்ன? சும்மா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என்னென்ன அஸ்மாவை தூண்டுறவா இருக்கும்? நீங்க கண்ட விஷயம் ஒருத்தர் அஸ்மா இங்க வீதிங்க இருக்கு, ஒருத்தர் என்னென்ன விஷயத்தான் அஸ்மா வருது அவங்களுக்கு. நானே இப்ப இதுலயும் சொல்லிட்டேன் சில விஷயங்களா. யோசிச்சு பாருங்க. ம். டஸ்டால, அலர்ஜிக்கால. ஓகே, வெரி குட். ஓகே, டஸ்ட். வேற? வேற என்ன? ம். வேற என்ன விஷயம் அலர்ஜிக்கு இதை தூண்டுறது, தூண்டப்படுற? கோபம், கவலை, மேபி, மேபி எமோஷனல். இது மேபி அதுவும் சான்ஸ் இருக்கலாம். ஐம் நாட் ஷூர். பார்ப்போம். சரியா? ட்ரிகர்ஸை பார்ப்போம். சரியா? இதுல தந்திக்கிறார்கள் தான் ட்ரிகர்ஸ். சரியா? இது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க ட்ரிகர்ஸையும். பாருங்க ட்ரிகர்ஸ். அலர்ஜெனிக். சரியா? அலர்ஜன் வந்து மேபி ஒரு டஸ்டாக இருக்கேலும், ஒரு அனிமலோட ஃபெதர்ஸ், சிறகுகள் அந்த மாதிரியாக இருக்கேலும். சரியா? அடுத்து சில வந்து சில ஃபார்மகாலஜிகள், சில மெடிசின்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ற ஆட்களுக்கு இது வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. சில ப்ரெஷர் இருக்கோ அவங்களுக்கு மேபி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இந்த மாதிரியான டைம்ல தொடர்ந்து சில மெடிசின்ஸை பாவிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து இந்த வீசிங் பிரச்சனை வரக்கூடியமா இருக்கும். உம் அடுத்த வந்து என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ், பொல்யூட்டன், ஸ்மோக். சரியா? இதெல்லாம் காரணமாக இருக்கும். வுட் டஸ்ட், வெஜிடபிள் டஸ்ட், வேற வைரஸஸ். சரியா? இந்த மாதிரி இவங்க எல்லாமே என்ன செய்யுது, இது பண்றது, தூண்டுறது. நஸ்மா இருக்கிற ஆட்களுக்கு எப்படியான ரீசன்ஸ் வரணும் அவங்களே தூண்டப்படுது. எக்ஸசைஸ் ரிலேட்டட், எமோஷனல். சரி, இந்த மாதிரி வருது. ஓகே, தெரப்பியூட்டிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்றது இப்ப நாங்க நோயியல் முடிஞ்சு அடுத்த விஷயம் இதை எப்படி கியூர் பண்ணலாம், இதை கியூர் பண்ற ப்ரோசஸ் எப்படி. சரியா? அதான் அடுத்த விஷயம் பார்க்க போறோம். சரி, இதை எடுத்தோம்னா இந்த அஸ்மாவன் எடுக்கிற நேரம் ரெண்டு மெயினான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சிம்டம் ரிலீவ், அடுத்த வந்து சிம்டம் ப்ரிவென்ட். இந்த பேசிஸ்ல தான் அஸ்மாவோட கண்ட்ரோல் போக போகுது. சரியா? சிம்டம் ரிலீவ் சொன்னா உடனே அந்த பொதுவா ப்ளூ கலர்ல குடிப்பாங்க, உடனே அந்த இதை கொடுக்கிறது. Then முதலாவது நோக்கம் அவங்களுக்கு சிம்டம் கண்ட்ரோல் பண்றது, தென் சிம்டம் ப்ரிவென்ட் கண்ட்ரோல் பண்றது, தென் ப்ரிவென்ட் வராம தடுக்கிறது, அது ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படி சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து நம்ம ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றது. அது என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப்டா?
நம்ம ஃபார்மகாலஜியில் அடிக்கடி பேசுகிற விஷயம் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா இப்போ ஒரு நோய் வருது, சரியா? அவங்களுக்கு நோய் வந்துட்டு அவங்களோட ஃபுல் லைஃப்பும் இஃபெக்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணணுமென்ற விஷயம் தான் நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படியே சொல்றது, சரியா? ஓகே, சிம்டம் கண்ட்ரோல் நாங்கள் தனியாக பார்க்க போகிறோம். Risk reduction and then to improve quality of life. ஓகே. இதுல நான் ஓவர் தந்திக்கிறது இது பெரிய அளவுல தேவையில்லை, நான் தேவையானதை பார்த்து போடுறேன், சரியா? பத்தாலஜிக்கல் ரீசன்ஸ் நாங்க பேசினோம், சரியா? நாங்க மெயினா அடுத்து போக வேண்டியது மருந்து, சரியா? எப்படி மருந்து கொடுக்கப்படுற விஷயம், சரியா? ஒன்று சிம்டம் ரிலீவர், ஒன்று சிம்டம் ப்ரிவென்டர். ஓகே, நான் இதை விளங்கப்படுத்த முன்னால் சொல்லுங்க. சிம்டம் ரிலீவர்ண்டா என்ன, சிம்டம் ப்ரிவென்டர்ண்டா என்ன, இந்த விஷயத்த சொல்லுங்க. ரிலீவர் அண்ட் ப்ரிவென்டர், அது ரெண்டுக்குமான மீனிங் என்ன? அது என்ன ரிலீவர், சிம்டம் ரிலீவர் உண்டு, சிம்டம் ப்ரிவென்டர் உண்டு. ஏன் ரெண்டு குரூப்ல இருந்து மெடிசன் எடுக்கணும்? ஓ, ரெண்டு குரூப்ல இருந்து மெடிசன் எடுக்கணுமா முதலா விஷயம்? ம் சிம்டம் ரிலீவர், நான் கேட்குற ரிலீவர் அண்ட் தென் ப்ரிவென்டர், இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் இருந்தாலே வரும் எனக்கு. ரிலீவர் என்ன, ப்ரிவென்டர் என்ன? சும்மா இது தமிழ் டிரான்ஸ்லேட்டர் சொன்னாலே உங்களுக்கு விளங்கும் விஷயம். சிம்டம்ஸ் தடுக்கிறதும் குறைக்கிறதும். ஓகே, ஓரளவுக்கு அது சரி. ஓ இல்ல, ஓரளவுக்கு இல்ல, சரிதான். சிம்டம்ஸ் ரிலீஃப் பண்ணா சிம்டம்ஸ் குறைக்கிறது. ஓகே, அது சரி. சிம்டம் ரிலீவ் பண்ணா சிம்டம்ஸ் குறைக்கிறது. ப்ரிவென்டா சிம்டமே வராம தடுக்குது, சரியா? ரிலீவண்டா அந்த வந்திருக்கக்கூடிய விஷயத்த இல்லாமல் ஆக்குது. இப்ப மூச்செடுக்க இல்லாம வந்திருக்குது, அந்த ஆளுக்கு போயிட்டு நோய் குணமாகறதுக்குரியது மட்டும் கொடுத்து வேலை இருக்கா? இல்ல. அந்த நேரம் என்ன செய்யணும், அவருக்கு அந்த இது இல்லாம என்ன செய்யணும், அதை நாங்க சொல்ற சிம்டம் ரிலீவ். அதுக்குத்தான் இன்ஹேலர்ஸ் கொடுக்குற நேரம் ப்ளூ கலர் வந்து கொடுப்பாங்க, சால்பியூட்டமோல்ட, சரியா? குயிக்கா அதனால ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு, சரியா? அதை கொடுக்க தேவைப்பட்டா மட்டும் பயன்படுத்துங்க சொல்லி கொடுப்போம். சரி, அப்ப சிம்டம் ரிலீவர், சிம்டம்ஸை தடுக்கக்கூடிய குரூப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோங்கோடைலேட்டர்ஸ் இருக்குது. ப்ரோங்கோடைலேட்டர்ஸ்னா பீட்டா அகோனிஸ்ட், இந்த ப்ரோங்கியோல்ஸ் வாதனாளிகளை டைலேட் பண்ணக்கூடியது. இவங்க மெயினா என்னதுல, மெயினா இதுல வேலை செய்யும், ப்ரோங்கிஸ்ல வேலை செய்யும். சிம்டம் ப்ரிவென்டர்ஸ் என்று சொன்னா நோய் வராம தடுக்கிறது, சரியா? அப்ப இந்த முதலாவது இந்த மாதிரி அஸ்மா இருக்கிற ஆட்கள் நல்லா மூச்சுடிக்கலாம் வந்துடுவேங்களே, அவங்களுக்கு எதை முதலாவது கொடுப்பாங்க? சிம்டம் ரிலீவரை கொடுப்பாங்களா, சிம்டம் ப்ரிவென்டரை கொடுப்பாங்களா? ம் எதை கொடுப்பாங்க? இப்ப நல்லா மூச்சடிக்கலாம் ஒருத்தர் டாக்டர்கிட்ட வராரு, அந்த நேரத்துல சிம்டம் ரிலீவர் கூடிய மருந்து கொடுக்குறா, சிம்டம் ப்ரிவென்டர் கொடுக்குறா, இல்ல ரெண்டையும் கொடுக்குறா? ம்
ரிலீவர் கட்டாயம் ரிலீவர் கொடுக்குற சேம் டைம் ப்ரிவென்டரும் கொடுக்கப்படுது. சரியா? ஒன்று தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க ஒன்று கொடுப்பாங்க, இல்லைன்னா இது முடி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குற நேரம் இருக்கு. ஏண்டா முதலாவது கட்டம் அந்த வந்து அவங்களுக்கு வந்து அதை குணத்தை கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப். தென் அடுத்த கட்டம் தான் சிம்டம் ப்ரிவென்டர். சரியா? இது வந்து ஏற்கனவே அவங்களோட நரவாகித்தானே இருக்குது. யாவே இது ப்ரோங்கியாஸ் இதுகளை பார்த்தோம்னு சொன்னா அது நரவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த இதுகளை இல்லாமக்கிறது தான் என்ன, இதுகளை இல்லாமக்கத்தான் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இடிக்கிறத குறைக்கிறதுக்காகத்தான் ப்ரிவென்டர்ஸ் கொடுக்கப்படுது. சரியா? அப்ப இந்த ப்ரிவென்டர்ஸுக்குள்ள வரக்கூடிய ட்ரக் குரூப்ஸ் எடுத்தனா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், drugs that suppress inflammation, prevent bronchi and getting constricted. ஓகே, சிம்டம் ரிலீவருக்குள்ள வரக்கூடிய மெடிசின்ஸ் குரூப் தான் பீட்டா டூ அகோனிஸ்ட் அண்ட் தென் மீத்தாசாந்தின், ஆன்டிமஸ்கர்னிக், லியூகோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். இவங்கெல்லாம் வந்து சிம்டம் ரிலீவருக்குள்ள வருது. சிம்டம் ப்ரிவென்டருக்குள்ள வர வந்து கோர்டிகோஸ்டிராய்ட், மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர்ஸ், லியூகோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். சரியா? இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும், ஒருத்தர் வந்தா ஃபர்ஸ்டுக்கே மூச்செடுக்க எல்லாம் வார நேரம் நாங்கள் ஒரு சிம்டம் ரிலீவரை கூட தமால கிளியர் அவுட் பண்ணி. இப்போ சிம்டம் ரிலீவர்ண்டா ஒரு குரூப் ஆஃப் மருந்து மட்டும் இல்லை, அதுல எத்தனையோ ஜாய் டைப் ஆஃப் மருந்து இருக்குது. அஸ்தலீனையும் கொடுப்பாங்க, இன்னும் இன்னும் மிகக்கூடிய மண்டல் காஸ்ட் இந்த மாதிரியான மருந்துகளும் கொடுக்கப்படுது. சரியா? வேற தியோஃபிலின் இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் கொடுக்கப்படுது. சரியா? ஒரு குரூப் அல்ல, உங்களுக்கு பார்த்தா விளங்கும் சிம்டம் ரிலீவருக்குள்ள எத்தனை குரூப் இருக்குது. 4 குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. இந்த நாங்க 4 குரூப் ஆஃப் மெடிசினையும் செப்பரேட்டா ஸ்டடி பண்ணணும். தென் அதுக்குரிய இது எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டடி பண்ணணும். சரியா? அதை எப்படி கொடுக்குறன்ற விஷயத்த ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே தேவைப்படுது. சரியா? சிம்டம் ரிலீவர் யாரு, அதுக்குரிய குரூப் யார். பீட்டா டூ அகோனிஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூட. ஆன்டகோனிஸ்ட் படிச்சது வந்து ஓகே, இதெல்லாம் நாங்க செப்பரேட்டா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்க்கணும். சரியா? இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன, இது யாரு கொடுக்கலாம் யாரு கொடுக்கலாம், இந்த விஷயம் எல்லாமே பார்க்கணும். சரியா? இது சிம்டம் ரிலீவர்ஸ்ல வரக்கூடிய 4 குரூப் ஆஃப் மெடிசின். அட்லீஸ்ட் நீங்க இப்ப போற நேரம் இந்த குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் நேம் சரி மைண்டுக்குள்ள போட்டு போக பாருங்க. பீட்டா டூ அகனிஸ்ட், மீத்தால் சாந்தீன்ஸ், ஆன்டிமஸ்கரினிக்ஸ், அடுத்த லியூகோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். இவங்க 4 பேர் தான் என்ன சிம்டம் ரிலீவர் குரூப்ல வர வேண்டியது. சரியா? சிம்டம் ப்ரிவென்டர் என்ன, அந்த நோய் முடிய அந்த 7வது கண்டிஷன் முடிய வருத்தம் வராமிக்கிறதுக்காக, இதுக்காக அப்படியான ஒரு நிலை வராமிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்குற மெடிசின் குரூப் வந்து சிம்டம் ப்ரிவென்டர்ஸுக்குள்ள வருது. சரியா? corticosteroid, mast cell stabilizers, leukotriene receptor antagonist இந்த மாதிரியாக எல்லாம் வருது. சரியா? நாங்க இந்த பீட்டா டூ அகோனிஸ்ட் இந்த விஷயமெல்லாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இன்னைக்கு உண்மையிலே கொஞ்சம் பிஸி, நான் டைம் இல்லாம தான் கிளாஸ் செஞ்சு எனக்கு போஸ்ட்போன் பண்ற மாதிரி இல்லை. இந்த ஏப்ரல் கிளாஸ் இன்னும் நிறைய சேர்த்து இருக்குது. மே ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா எங்களுக்கு மே கிளாஸுக்குள்ள போகவே இல்லை. ஏப்ரல் கிளாஸ் நிறைய கவர் அப் பண்ணிட்டு இருக்குது. 8 கிளாஸஸ் நடக்கணும். சரியா? நான் அடுத்த இதுல வந்து மிச்சத்துக்கு டைம் எடுத்து ஒரு 2 hours ஆலும் எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு நாங்க இதோட இது பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு மேபி சஜிதா மிஸ் செய்வாங்க. நாளை நான் அவுட் இல்லைண்டா அவக்கெல்லாம் தான் நான் செய்வேன். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட மைண்ட் அப் பண்ணிக்குவோம். சரியா? ஓகே, குட் நைட்.